தினம் ஒரு பார்வையில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸை பற்றி பார்த்துட்டு வரோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டுங்க. இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. இப்போ நிஃப்டி வந்து இன்னைக்கு எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னாக்கி நமக்கு வந்து 168 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 24,168 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நமக்கு வந்து 24,085 க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு 82 பாயிண்ட் வந்து க்ரீனில் அப்பில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து எப்படி ஓப்பன் பண்ணியிருக்காங்கனாக்கி ப்ரீவியஸ் டே கேண்டிலுக்கு இன்சைடில் ஓப்பன் பண்ணி மார்க்கெட் மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே ஓப்பன் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணால் கேண்டில் க்ரீனில் தான் இருக்குங்க. அப்போ இது க்ரீன் கேண்டில் இருக்குது. ஓகேவா? அப்போது நம்ம சார்ட் அனலைஸில் டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து ஒரு வேலிடான ஒரு ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ட்ரெண்ட் வைஸ் பார்க்குறப்போ டெய்லியில் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நம்ம வந்து ட்ரெண்ட் வந்து அப்புக்கு வந்துட்டோன்னு சொல்லி. ப்ரீவியஸ் லோயர் ஹை எடுத்ததுனால ட்ரெண்ட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இப்போது இந்த கேண்டில் வந்து டெய்லி கேண்டில் தான். ப்ரீவியஸ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் உள்ள சினாரியோ எப்படி வந்து கண்டினியூட்டி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இது வந்து இந்த ப்ரீவியஸ் கேண்டில் இப்படி இருக்குது. மார்க்கெட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் தூரங்க வந்துட்டு ஒரு 32% வந்துட்டு மறுபடியும் மேலே போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் அந்த மாதிரி வந்துட்டு இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக கீழே வரைக்கும் வந்துட்டு எஸ்டர்டேவுடைய ஓப்பன் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் வந்து புதுசாக ஒரு ஹை வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போது நாளைக்கு மார்க்கெட்டில் இந்த கேண்டிலில் நீங்கள் அதே மாதிரி வச்சுக்கலாம். இதை 3ஆக பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு எந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மேலே ஈக்குவலாக ஓப்பன் பண்ணாக்கி கண்டிப்பாக மார்க்கெட் அங்கேருந்து கொஞ்சம் கீழே கரெக்ஷன் வந்துட்டு தாங்க மேலே போவாங்க. ஒரேடியாக மேலே ஓப்பன் பண்ணால் லோவர் டெஸ்ட் பாயிண்ட் மேலே போயிடுவாங்க. கீழே இந்த ஏரியாவில் கீழே ஓப்பன் பண்ணாக்கி மார்க்கெட்டில் வந்து இங்கேருந்து மேலே போவாங்க. மேக்ஸிமம் நான் என்ன சொல்லியிருப்பேன், லோ கீழே ஓப்பன் பண்ணால் மார்க்கெட் கீழே மரம் போகணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்னன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு வெல்டான ஒரு ஹையை கட் பண்ண ரீசனுக்காண்டி மார்க்கெட் கீழே ஓப்பன் பண்ணால் கூட இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் ஹையர் ஹை ஃபார்மேஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கி அந்த ப்ரீவியஸ் உடைய லோவர் டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வருவாங்க. சரிங்களா? இதுக்கெல்லாம் நாளைக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம வந்து ஜஸ்ட் டெய்லி கேண்டில் வச்சு சின்னதாக ஒரு சினாரியோ சொல்லியிருக்குங்க. சரிங்களா? அப்போது சார்ட் அனலிஸில் ப்ரீவியஸ் டேல வந்து எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு ட்ரெண்ட் லைனே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு டெய்லி பேஸும் வந்து க்ரீனில் புள்ளிஸில் இருக்காங்க. மார்க்கெட்டில் வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து எடுத்திருக்காங்க. அப்போ இவங்க எதை நோக்கி போகிறாங்கனாக்கி மார்க்கெட் வந்து அந்த 24,500 நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகுறாங்க. சரிங்களா? அடுத்த போகிறதுக்கான ஸ்டெப் எடுக்கலாம். ஃபுல் பேக் வந்துட்டு கூட போகலாம், கண்டினியூவாகவும் போகலாம். ரெண்டுக்குமே பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்து சார்ட் அனலைஸ்க்கு அப்புறமா இப்போ நான் உங்களுக்கு வந்து இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. நான் வந்து இப்போ உங்களுக்கு 5 மினிட்ஸில் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட் இன்னைக்கு எந்த மாதிரி நமக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் பார்த்துட்டா இங்கே பாருங்கள், இதுதான் நமக்கு வந்து எஸ்டர்டே மார்க்கெட்டில் வந்து க்ளோஸ் பண்ண ஏரியாவில். சரிங்களா? நமக்கு மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் தான் ஃபார்ம் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இந்த மாதிரி எப்போல்லாம் அந்த ட்ரெண்டுக்கு வராங்களோ அப்போல்லாம் மார்க்கெட்டில் பையாகி போகிறாங்க, இவ்வளோ தூரம் பையாகி போகிறாங்க, இவ்வளோ தூரம் பையாகி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் பாருங்கள், இது லாஸ்ட்டாக வந்து மார்க்கெட்டு எஸ்டர்டேல இந்த மாதிரி பொசிஷன் நின்றுந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல இருக்க ஒரு இன்பேலன்ஸை வந்து மார்க்கெட் வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு புதுசாக வந்து மேலே வந்து ஒரு ஹை வைக்க ட்ரை பண்ணாங்க, முடியலை. மறுபடியும் அதே இடத்துல வந்துட்டு புதுசாக மறுபடியும் ஒரு ஹை வச்சிருக்காங்க. சரிங்களா? அவங்க வச்சுட்டு மார்க்கெட் திரும்ப என்ன பண்ணாங்க, மேலே ப்ராப்பரான ஒரு வால்யூம் கிடைக்காத காரணத்தால மறுபடியும் மார்க்கெட் சின்ன கரெக்ஷனுக்கு கீழே வந்தவங்க இது வரைக்கும் வந்தாங்க, ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்தாங்க. இந்த ட்ரெண்ட் லைனில் பாருங்கள், டச் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் பிரேக் பண்ணால் மட்டும் தான் நம்ம டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற மாதிரி லாஸ்ட் தினம் ஒரு பார்வையில் சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரெண்ட் லைனில் மறுபடியும் மார்க்கெட் டச் ஆகி மறுபடியும் அகைன் வந்து மார்க்கெட் எந்த இடத்துல மார்க்கெட் ஒரே இடத்துல பட்டு வந்தாங்களோ அதே இடத்துல போய் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸாக அது ஃபார்ம் பண்ணாங்க. திரும்ப என்ன பண்ணாங்க, மேலே போன மார்க்கெட் மேலே போக முடியல. அப்போ கீழே வந்த மார்க்கெட் கீழேயும் வர முடியல, லோவுக்கும் வர முடியல. இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து நமக்கு லாஸ்ட்ல மார்க்கெட்ல வந்து ஒரேடியாக புதுசாக ஒரு ஹை வந்து வச்சுட்டாங்க. சரிங்களா? இப்போ 5 மினிட்ஸ்ல நமக்கு நீட்டாக என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்டாக ஃபார்ம் பண்ணி மார்க்கெட்டில் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் நாளைக்கு கண்டினியூ ஆகுமாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இதை வச்சு பார்க்குறப்போ நாளைக்கு நமக்கு பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் எப்படி இருக்குனாக்கி, நமக்கு பாசிட்டிவ் ஓப்பன் எங்கே இருக்குனாக்கி 78 இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ 24,178க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்து அது வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகும். நமக்கு நெகட்டிவ் ஓப்பன் வந்து 24,148 இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணால் நமக்கு நெகட்டிவ் ஓப்பன் ஆகும். நாளைக்கு மார்க்கெட்டில் ரியாக்டாக வாய்ப்பு இருக்குங்க. அப்படி இன்கேஸ் இதுக்கு மேலே பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட்டில் 24,252ங்க. சரிங்களா? 52. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து மேலே இருக்க அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 24,282ங்க.
இதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,322ங்க. ஸோ நமக்கு ஒரு வேலிடான ஒரு ஆஃப் சைடில் இருக்க மேஜர் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,398ங்க. இது வந்து 4ங்க. நான் அதை எரேஸ் பண்ணிட்டு கூட எழுதிடுறேன். 24,398ங்க. சரிங்களா? இதெல்லாமே தான் நமக்கு வந்து அப் சைடில் இருக்க ரெசிஸ்டன்ஸுங்க. டவுன் சைடில் நீங்கள் பார்த்துட்டா உங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவ் ஓப்பன் கிடச்சிச்சுனாக்கி மார்க்கெட்டு டேரெக்டாக என்ன பண்ணுவாங்கனாக்கி 24,000 ஒரு நிமிஷங்க 24,088க்கு வந்துடுவாங்க. ஸோ இதற்கு கீழே ஸ்டேபிள் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து நமக்கு 24,032க்கு வந்துடுவாங்க. 32 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து 23,982க்கு வந்துடுவாங்க. சரிங்களா? நான் இன்னொரு டைம் வந்து இந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். மார்க்கெட் வந்து 24,178க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் 24,252க்கு போவாங்க. அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே ஸ்டேபிள் ஆச்சுன்னா 24,282. மேஜராக இருக்கிற ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,322 398 இருக்காங்க. சரிங்களா? அப்படி டவுன் சைடில் பார்த்துட்டா 24,148 நெகட்டிவ் ஓப்பன் 24,088க்கு போவாங்க. 24,088 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா 24,032 அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் 23,982ங்க. இந்த வேல்யூஸ்லாம் நாளைக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, அப்போ நம்ம வந்து சார்ட் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். திரும்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னாக்கி நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தில் வந்து எப்படி டிஸ்கவுண்ட் அந்த வேல்யூஸ் நம்ம பார்க்கணுங்க. அதெல்லாம் பார்த்துட்டா நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தில் உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னாக்கி உங்களுக்கு வந்து பியோட் வந்து உங்களுக்கு 122ங்க. சரிங்களா? இந்த 122 ரூபாங்கிற வேல்யூவை வந்து கால்காரங்க புட்காரவங்க கால் சைட்லேயோ புட் சைட்லேயோ யார் வந்து அந்த அதுக்கு மேலே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுறாங்களோ அந்த ஸ்ட்ரைக் எக்ஸாம்பிள் மார்க்கெட் உங்களுக்கு 24,200 நாளைக்கு மார்க்கெட்டில் இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த 24,200 காலும் புட்டும் பாருங்கள் 122 ரூபாய்க்கு மேலே யார் இருக்கிறாங்களோ அந்த சைடு மார்க்கெட் டைரக்ஷன் ஆகுங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த லெவல்ஸ் நம்ம நேரத்துக்கு 108 ரூபா சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு. கரெக்டாக வந்து மார்க்கெட் டைரக்ஷன் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க மார்க்கெட் அப் சைடுங்கிறது. சரிங்களா? அப்போ அப் சைடு நமக்கு ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட் இந்த இடத்துல வந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். டைரக்ஷன் நமக்கு இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு டைரக்ஷன் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேல்யூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த வேல்யூஸ் நமக்கு வந்து என்ன வேல்யூஸ் இருக்குனாக்கி 150ங்க. 150 அடுத்தல 178 அதுக்கப்புறமா 206ங்க. திரும்ப வந்து 234ங்க. சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு ஒரு ட்ரெண்டிங்காக மார்க்கெட் இருந்துச்சுன்னா இந்த வேல்யூஸ்லாம் மார்க்கெட் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட் வந்து இந்த வேல்யூஸ்லாம் ரியாக்ட் பண்ணி போவாங்க. கீழே டவுன் சைடில் நமக்கு சப்போர்ட்னு பார்த்துட்டா நமக்கு 94.66ங்க. சரிங்களா? இந்த வேல்யூஸ்லாம் மார்க்கெட் வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து தினம் ஒரு பார்வையில் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கி சார்ட் அனலைஸ் பண்ணுறோம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறோம், ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து ப்ரீமியம் வந்து ஒரு பியூட் வேல்யூ கொடுக்குறோம். இந்த 3 தான் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. இப்போ இங்கே பாருங்க மார்க்கெட்டில் சார்ட் அனலைஸில் முக்கியமானது வந்து ட்ரெண்ட் தாங்க. ட்ரெண்ட் வந்து நம்ம வந்து டெய்லி பேசிட்டு தான் இருக்கும். மார்க்கெட் வந்து இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமே வந்து நமக்கு வந்து அப் ட்ரெண்டில் இருக்காங்க, 1 ஹவர்லேயும் அப் ட்ரெண்டில் இருக்காங்க, 5 மினிட்ஸ்லையும் பாருங்கள் எந்த மாதிரி சூப்பராக மார்க்கெட் போகிறாங்க, ஒரு ட்ரெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணி போகிறாங்க பாருங்க. இந்த மாதிரி நீட் அழகாக சூப்பராக ட்ரெண்ட் பண்ணி போகிறாங்க. அப்போ அந்த ட்ரெண்ட் பண்ணி போகிறவங்க இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கி ஒரு வேலிடான ஒரு ஹையை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கட் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஹையில் போய்கிட்டு திரும்புறாங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்போ 252 அந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறப்போ அந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் மறுபடியும் அந்த ஹையில போய் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு புட் சைடு என்ட்ரி பார்க்கலாங்க. இப்போதைக்கு நம்ம வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து நல்ல ஒரு ராலி கொடுத்துருக்காங்க. அப்போ 252ங்கிறது பக்கத்தில் இருக்கும். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 200ல் இருக்கிறோம். அப்போ 252ங்கிற வேல்யூலேருந்து நமக்கு மார்க்கெட்டு கீழே ஃபால் கூட ஆகலாம். மேக்ஸிமம் நமக்கு வந்து நாளைக்கு செட்டப் வந்து 252லேருந்து 320 அந்த ரேஞ்சில் நமக்கு மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிறப்போ 320க்கு மேலே ரீச் ஆகிறப்போ கண்டிப்பாக மார்க்கெட்டில் சின்னதாக ஒரு கரெக்ஷன் வந்துட்டு தான் ஒரு சின்ன ஒரு ஃபுல் பேக் வந்துட்டு தான் மார்க்கெட் மேலே போகுங்க. அந்த இடத்துல நம்ம வந்து ரிவர்ஸில் எதிர்பார்க்கலாங்க. 322ங்கிற இடத்துல நம்ம ரிவர்ஸில் எதிர்பார்க்கலாம். சரிங்களாங்க? அந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டில் நாளைக்கு இந்த மாதிரி செட்டப் இருக்கிறப்போ இந்த இடத்துலலாம் நமக்கு ஓப்பன் கிடச்சிச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகலாம், கண்டிப்பாக கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது கண்டினியூட்டியாக போயிட்டு இருக்காங்க. அது எப்போ பிரேக் அவுட் பண்ணுறாங்கிறத பார்க்கணும். மல்டிபிள் டைம் இதில் டச் பண்ணிட்டாங்க. அந்த இது எப்போ பிரேக் அவுட் ஆகுங்கிறதே நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றிங்க.